வணக்கம். இன்னைக்கு முடவன் ஆட்டுக்கால்ங்கிறது ஏற்காடு கொல்லிமலைகளில் கிடைக்கும். அதை வச்சு சூப் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். இது 4000 வியாதிகளை குணப்படுத்துங்கிறாங்க. முக்கியமாக மூட்டு வலி பிரச்சனையை சரி செஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியே இருக்காது. நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது வலிக்குதுங்கிறவங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்பு வச்சு தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு குடிங்க, சரியாயிரும். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 1 ஸ்பூன் மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உங்கள் தேவைக்கு தகுந்த பச்சை மிளகா. சூப்புங்கிறதுனால நிறைய தேவையில்லை, ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதோட இந்த முடவாட்டுக்காலை நல்லா தோலை சீவிடுங்க. இஞ்சி மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு இது மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி இந்த முடவாட்டுக்காலையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, உங்களுக்கு இதோட கருவேப்பிலை வேணாலும் போட்டு அரைச்சிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சி செய்கிறதுனாலும் செய்யலாம், அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வடிகட்டியும் குடிக்கலாம். நான் அரைச்சே செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். அரைச்சிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்துலேயோ இல்லாட்டினா குக்கர்லேயே நான் போட்டேன். இதை கொட்டி இதில் நல்லா 1 லிட்டருக்கிட்ட தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ கால், நான் ஒரே ஒரு கால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா 1 லிட்டர் தண்ணிக்கிட்ட ஊற்றி குக்கரை மூடி ஒரு 7-8 விசில் விட்டுருங்க. பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி வரட்டும். இந்த அளவுக்கு இருக்குது. நான் குக்கரில் விட்டு ஒரு 10 விசில்கிட்டே விடலாம் வேணும்னாலும். நல்லா அதிலே குக்கரில் அதிகமாக சுண்டாரு 10 விசில்கிட்ட விட்டிங்கன்னா சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை இப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம். திப்பியாக வாயில் படுதுங்கிறவங்க நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் நிறைய கொத்தமல்லி தலையை தூவி குடிக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம். பிள்ளைங்க திப்பியாக இருக்குது வேண்டாம் அப்படிங்கிறவங்க வடிகட்டி குடிச்சுக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.